நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக நாம் நம்பிக்கை கொள்கிறோம், அவர்களை ரசூலாக நம்பிக்கை கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவர்கள் நபி என்பதற்கும் ரசூல் என்பதற்கும் அத்தாட்சிகளாக அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை என்பதே அவருடைய பிறப்பிலிருந்தே அற்புதம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தை இல்லாமல் அவர்களை படைத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய அனுமதியை, கட்டளையை அல்லாஹ் கொடுத்தார். அவர்கள் இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு வானத்தின் பக்கம் கொண்டு போகப்பட்டார்கள். இறுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு திரும்ப அவர்களை இறக்குவான். அவர்கள் வந்து எல்லா மனிதர்களை போன்ற இறப்பை, மரணத்தை அடைவார்கள். இந்த ஒட்டுமொத்த அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள வாழ்க்கையின் சுருக்கம், அல்லாஹ் அவரை நபியாக அனுப்பி அவர்களை அற்புதங்களை கொடுத்து அனுப்பி அதன் மூலமாக சத்தியத்தை அல்லாஹ் தஆலா இந்த பூமியில நிலைநாட்ட விரும்பினார்.